வெற்றி என் திறமையினால் அல்ல. பிரைஸ் தி லார்ட். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாம் நீதிமொழிகள் 21:31 நாம் வாசிக்கின்றோம். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இவை! ஒரு பெரிய குதிரைப்படை நம்மை எதிர்த்து வருகிறது என்றால், நாம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குதிரையை எழுப்பி சண்டை போட நாம் வைப்போமா? நிச்சயம் மாட்டோம். நாம் நன்றாக ட்ரெயின்டான நல்ல வலிமை வாய்ந்த குதிரையை தான் நாம் அனுப்புவோம். ஆனாலும் அந்த குதிரை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் சில சமயம் தோற்று போய்விடும். ஏன்? ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தது என்றால் பலத்தையெல்லாம் இழந்து அதால் வெற்றியை கொணர முடியாது. அதே போல்தான் அன்பானவர்களே, நமது வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவு முயற்சிகள் நாம் எடுத்தாலும் உண்மையும் உத்தமமுமாக புனித பவுல் கொலேசியர் 3:24 சொல்வது போல, நாம் ஆண்டவருக்குள் நாம் தைரியமாக இருந்தோம் என்றால்தான் நம்மால் வெற்றியை கொண்டு வர முடியும், வெற்றியை காண முடியும் என்பதுதான் விவிலிய உண்மை. ஆம், நாம் எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அனைத்து காரியங்களிலும் நாம் வெற்றியை பெறுகின்றோமா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயம் இல்லை என்ற பதில்தான் நமக்கு வரும். ஏன்? நாம் ப்ரிப்பேர்டாக இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆம், நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக, அதாவது நல்ல திறமை, எனக்கு திறமை இருக்கின்றது, எனக்கு அறிவு இருக்கின்றது, பணம் பதவியெல்லாம் இருக்கின்றது, அதனால் நான் ஈஸியாக இதில் ஜெயித்து விட முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் சென்றோம் என்றால் நிச்சயம் இது ஒரு ஆயத்தம் அல்ல. மாறாக ஜெபத்தில் விழித்திருந்து, ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய போகின்றேன் அப்பா, எனக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடும் என்று ஆலோசனை கர்த்தராகிய அவரிடம் கேட்டுவிட்டு, நம் திறமைகளை எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் முயற்சி செய்தால்தான் அந்த முயற்சி நமக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் இதற்கு அருமையான எடுத்துக்காட்டாக எதை பார்க்கலாம் என்றால், டைட்டானிக் கப்பலை உருவாக்கியவர்கள் கண்ட தோல்வியை தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆம், ஈவன் காட் கேனாட் சிங்க் அவர் ஷிப் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? வெயிலில் உருகி போகக்கூடிய பனிப்பாறையின் மேல் அது மோதி உடைந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், நமது திறமையின் மேல், நமது படிப்பின் மேல், பதவியின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை பின்னுக்கு தள்ளினோம் என்றால் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. நாம் ஆண்டவரை முன்வைத்து எந்த காரியத்தை நாம் செய்தோம் என்றால் நிச்சயம் ஆண்டவர் தனது பங்களிப்பாக நமக்கு வெற்றியை தருவார். அன்பானவர்களே, அந்த வெற்றியை நாம் பெறும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதையும் ஆண்டவர் நன்றாக கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறவராக இருக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, நமது வெற்றியை கண்டவுடன் நாம் பெருமிதத்தினால், எனக்கு இது எனது அறிவினால், எனது பதவியினால் இது கிடைத்தது என்று சொல்லுகின்றோமா? அல்லது அந்த வெற்றியை, ஆண்டவரே, நீர் எனக்கு உதவியதால் இது கிடைத்தது என்று சொல்லுகின்றோமா என்று ஆண்டவர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவின் தலைமையில் எரிகோ மதிலை உடைத்த பொழுது அவர்கள் நினைத்த காரியம் என்ன? இது ஆண்டவரால் முடிந்தது என்று நினைக்காமல் ஏதோ தங்களது திறமையினால் நடந்தது என்று அந்த இஸ்ரவேல் மக்கள் நினைத்ததினால் என்ன நடந்தது? சாதாரண சிறிய எண்ணிக்கையிலான ஆயி பட்டணத்தினரிடம் அவர்கள் தோல்வியை சந்திக்க நேரிட்டது. ஏன்? அவர்கள் நினைத்தது எரிகோவை தாங்கள் தான் வீழ்த்தி விட்டோம் என்று, முறித்து விட்டோம், உடைத்து விட்டோம் என்று. அன்பானவர்களே, இப்படிதான் நாமும் கூட அநேக முறை சொல்லக்கூடிய வார்த்தைகள். என் பையன் நல்லா படித்தான், நல்ல பதவியில் இருக்கான், நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சோம்,
அதனால பணம் சம்பாதிச்சோம், அதனால இந்த வீட்டை கட்டினோம் என்று. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிடிக்காத வார்த்தைகள். ஏனென்றால் யாக்கோபு 4:6 அவர் சொல்லுகின்றார், பெருமையுள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று. ஆம், நமக்கு அவர் எதிர்த்து நின்றார் என்றால் நாம் எங்கு போய் ஒளிந்து கொள்ள முடியும்? நாம் தூசிலும் வானத்தையும் பூமியையும் சர்வ உலகத்தையும் வார்த்தையால் உருவாக்கி ஆண்டு வரக்கூடிய ஆண்டவருக்கு முன்பாக நமது திறமைகள், ஒரு விதையை கூட முளைக்க வைக்க முடியாத நமக்கு நமது திறமைகள், நமது பதவி, நமது அறிவு, நமது பட்டம் அனைத்தும் தூசியிலும் தூசி. இதை நாம் உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே நீர்தான் நல்லவர், நீர்தான் திறமை உள்ளவர், நீர்தான் எனக்கு உதவி செய்பவர் என்று ஆண்டவரை மட்டும் நம்பி, ஆனால் அட் த சேம் டைம் நாமும் முயற்சிகள் எடுத்து நாம் எந்த காரியத்தையும் செய்தோம் என்றால் நிச்சயம் வெற்றி பெற முடியும். பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னா கட்டாயம் படிச்சாகணும். படிக்காம நான் பரீட்சையில் பாஸ் பண்ண முடியுன்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதே போல்தான் நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய பங்களிப்பு, ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஆண்டவரை முன் நிறுத்தி நாம் இந்த காரியத்தை செய்தோம் என்றால், ஜெபித்து விட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை அழைத்து நாம் செய்தோம் என்றால் நிச்சயம் வெற்றியை மட்டும்தான் காண்போம். இதற்கு சிம்பிளான ஒரு சீக்ரெட் இருக்குது. என்ன சீக்ரெட் தெரியுமா? அது பிரைஸ் தி லார்ட்னு சொல்றது தான். எந்த காரியமாக இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட் என்ற வார்த்தை நம் நாவில் இருந்து அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது என்றால், ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தோம் என்றால், அதுவே நமது பிளட்டில் அப்படியே ஊறி போயிடுச்சு அப்படின்னா நிச்சயம் நம்ம என்ன செய்வோம்? யார் திட்டுனாங்கனாலும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். யார் நம்மை புகழ்ந்தாலும் நாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். நிச்சயம் ஏரோது மன்னன், அப்பா ரொம்ப அருமையா நீங்க ராஜாவே நீங்க அருமையான பிரசங்கம் பண்ணீங்க அப்படின்ன உடனே அந்த புகழை ஆண்டவருக்கு, மகிமையை ஆண்டவருக்கு அவன் செலுத்தாததினால் உடனே ஆண்டவர் அடித்து அவன் புழுப்புழுத்து செத்தான் என்று நாம் திருத்தூதர் பணிகளில் வாசிக்கின்றோம். அதே போல அன்பானவர்களை, நாமும் கூட எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே நீரே போற்றப்படுவீராக, இந்த வெற்றி எனக்குரியதல்ல, இது உம்மால் ஆனது என்று நம்மை தாழ்த்தினோம் என்றால் நாம் கண்டு அனுபவிப்பது எல்லாமே வெற்றிதான். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் நீ வெற்றி வேந்தராகிய உமது பாதத்தின் அடியில் நாங்கள் எங்களது வாழ்க்கையை சமர்ப்பிக்கின்றோம் ராஜா. எந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே இது என்னால் முடிந்தது என்று நாங்கள் சொல்லி பெருமிதம் அடையாதபடிக்கு அனைத்தும் ஒருவரால் மட்டும்தான் முடியும், உம்மை நம்பி நான் செய்தேன், அதனால் வெற்றி கண்டேன் என்று எல்லா மகிமையையும் உமக்கு செலுத்த எங்களுக்கு கிருபை புரிய வேண்டுமாறு உம்மை மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.